Hey guys, my name is Preethi and welcome back to my channel Preethi La. இந்த வீடியோல நம்ம சாப்பிந்தாஸ்னா யாரு அதை பத்தி பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சாப்பிந்தானா யாரு, இதை எந்த ஆக்ட் கீழே நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் ரெண்டு பர்சன்ஸ்குள்ள நடக்கிற மேரேஜ், டிவோர்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லும். இந்த ஆக்ட் கீழே ஒருத்தவங்க கவர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா ஹிந்துஸா தான் இருக்கணும். ஹிந்துஸ்னா யார் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. இந்த ஆக்ட்ல செக்ஷன் 5 கண்டிஷன்ஸ் ஃபார் மேரேஜ் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல 5 கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த 5 கண்டிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணப்படலை அப்படின்னு சொன்னா அந்த மேரேஜ் வாய்ட் இல்லைன்னா வாய்டபிள் ஆகும். வாய்டு மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ் இதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் வீடியோ இந்த 5 கண்டிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த மேரேஜ் இன்வாலிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, neither party should have a spouse living at the time of the marriage. ஸோ இந்த கண்டிஷன் prohibits polygamy and polyandry. polygamy அப்படின்னு சொன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து மல்டிபிள் ஒய்ஃப்ஸை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. polyandry அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வந்து மல்டிபிள் ஹஸ்பண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ மேரேஜ் ஆகும்போது பிரைட் இல்லைன்னா பிரைட் க்ரூம் ஏற்கனவே மேரேஜ் ஆகியிருக்க கூடாது. And of course, நம்மளுக்கு தெரியும் bigamy is a penal offense, punishable under section 494 of Indian Penal Code. Second condition என்னன்னா lunacy இல்லைன்னா insanity. அப்படின்னா mentally unstable இருக்கிறது. ஸோ அவங்க தொடர்ச்சியா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அன்ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல லுனாசி அண்ட் ஆர் இன்சானிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷன் கூட எடுக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது அந்த மாதிரி பர்சன் வந்து மேரேஜ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இன்வாலிடா கன்சிடர் பண்ணப்படும். இதுக்கு அடுத்த கண்டிஷன் ஏஜ் ஃபார் மேரேஜ். ஸோ ஏஜ் ஃபார் மேரேஜ் என்னன்னு தெரியும்ல. ஸோ பிரைடுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். பிரைட் க்ரூம் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கணும். ஸோ இது மைனர் மேரேஜை ப்ரொஹிபிட் பண்ணுது. ஒருவேளை அந்த பிரைட் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க, ஆனா அந்த பிரைட் க்ரூம் வந்து 19 இயர்ஸ்ல இருக்காங்க இல்லைன்னா 20 இயர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மேரேஜ் இன்வாலிட் தான். ஏன்னா அது கூட மைனர் மேரேஜா தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதுக்கு காரணம் பிரைட் க்ரூம் வந்து 21 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணப்படலை. ஸோ பிரைடும் சரி பிரைட் க்ரூமும் சரி இந்த ஏஜ் லிமிட்டை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே தான் அவங்க மேரேஜ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேரேஜ் பண்ற பிரைடும் சரி பிரைட் க்ரூமும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஸா இருக்கக்கூடாது. இது 4th கண்டிஷன். அப்புறம் 5th கண்டிஷன் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிந்தாஸா இருக்கக்கூடாது. முதல்ல ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சாப்பிந்தாஸ்னா யாரு அப்படின்றத பார்ப்போம். இந்த ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து டைரக்டா அந்த கண்டிஷன்ஸ் கீழே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கான மீனிங் வேணும்னா நம்ம டெஃபினேஷன் கிளாஸ்க்குள்ளே தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஸ் இதை பத்தி சொல்றது செக்ஷன் 3 சப் கிளாஸ் ஜி. இது வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாப்பிந்தார் ரிலேஷன்ஷிப் அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 3 சப் கிளாஸ் எஃப் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். முதல்ல ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை சொல்றாங்க அப்படின்னா, 2 persons are said to be within the degrees of prohibited relationship if one is a lineal ascendant of the other. மேரேஜ் பண்ற பிரைடும் பிரைட் க்ரூமும் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுடைய லீனியர் அசெண்டண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை நம்ம ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய லீனியர் அசெண்டன்ட் அப்படின்றது அவங்களுடைய பேரண்ட்ஸை குறிக்கும். ஸோ இப்போ ஒரு சன் இல்லைன்னா டாட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மதர் இல்லைன்னா ஃபாதரை வந்து மேரேஜ் பண்ண முடியாது. இது வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இஃப் ஒன் பர்சன் வாஸ் த வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆஃப் எ லீனியர் அசெண்டன்ட் ஆர் டிசெண்டன்ட் ஆஃப் தி அதர். லீனியல் அசெண்டன்ட்டும் சரி டிசெண்டன்ட்டும் சரி அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா அவங்க எந்த ரிலேஷனை சொல்றாங்க அப்படின்னா, டாட்டர் இன்லா, ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சன் இன்லா இவங்கள ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இஃப் ஒன் பர்சன் வாஸ் த வைஃப் ஆஃப் தி பிரதர் ஆர் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் பிரதர் ஆர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆர் கிராண்ட் மதர்ஸ் பிரதர் ஆஃப் தி அதர். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் பிரதர் அண்ட் இது வந்து செகண்ட் பிரதர். இந்த பிரதர் மேரேஜ் பண்ணியாச்சு அண்ட் இது அவங்களுடைய ஒய்ஃப். இப்போ ஒருவேளை இந்த பிரதர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா
இவங்க 2 பேத்துக்குள்ள மேரேஜ் பண்ண முடியாது. இது ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அண்ட் அதே லைன்ல சொல்லியிருப்பாங்க ஒய்ஃப் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் பிரதர். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அண்ட் இது வந்து அவங்களுடைய ஃபாதர். இந்த ஃபாதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க அண்ட் இந்த பிரதருடைய ஒய்ஃப் தான் இந்த டபிள்யூ. இப்போ இந்த பர்சன் வந்து சன்னா இருந்தாங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள மேரேஜ் பண்ண முடியாது. இன்கேஸ் இந்த பிரதர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள மேரேஜ் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இடத்துல மதர் இருந்தாங்கனாலும் சரி மதருடைய பிரதருடைய ஒய்ஃபும் சரி இவங்கள மேரேஜ் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். இதே மாதிரி தான் கிராண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் பிரதர் ஆஃப் தி அதர். அப்புறம் அடுத்த டிகிரி யாருன்னா இஃப் த டூ ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அங்கிள் அண்ட் நீஸ், ஆண்ட் அண்ட் நெஃப்யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் தி டூ பிரதர்ஸ் ஆர் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து யாரை சொல்கிறாங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே மேரேஜ் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும் இல்லை. ஸோ இது வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அப்புறம் பார்த்தோன்னா அங்கிள் அண்ட் நீஸ், ஆண்ட் அண்ட் நெஃப்யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெட்ஸ் அஸ்யூம் இது வந்து பிரதர் 1, இது வந்து பிரதர் 2, அப்புறம் இது வந்து சிஸ்டர் 1 அண்ட் இது வந்து சிஸ்டர் 2. இவங்களுக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு சன் இருக்காங்க, இன்னொரு டாட்டர் இருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டருக்கும் கூட ஒரு சன் இருக்காங்க, இன்னொரு டாட்டர் இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி செகண்ட் சிஸ்டருக்கும், அதாவது அடுத்த சிஸ்டருக்கும் ஒரு சன் இருக்காங்க அண்ட் இன்னொரு டாட்டர் இருக்காங்க. இந்த பிரதர் இருக்காங்க இல்ல, இவங்க வந்து இந்த சன்னை நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிரதர் இந்த டாட்டரை வந்து நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே தான் பிரதர் 2க்கு கூட. பிரதர் 2 வந்து இந்த சன்னை நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாரு அண்ட் இந்த டாட்டரை வந்து இவருக்கு நீஸ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் உண்டு. அதே மாதிரியே தான் இங்கே சிஸ்டருக்கும் கூட. சிஸ்டருக்கு வந்து இன்னொரு சிஸ்டருக்கு பிறந்த குழந்தைங்க வந்து இது நெஃப்யூ, இது நீஸ். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டருக்கும் இது நெஃப்யூ, இது நீஸ். நெஃப்யூ அப்படின்றது மேலா இருந்தனா அது வந்து நெஃப்யூ சொல்லுவாங்க, ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுக்குள்ளே மேரேஜ் பண்ண முடியாது. அண்ட் இவங்க 2 பேரும் இவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்க 2 பேரும் இவங்களே வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அங்கிளும் இந்த நீஸும் வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரியே இந்த சைடில் இவங்க 2 பேரும் இவங்களே வந்து ஆண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரியே தான் இவங்க 2 பேரும் இவங்களே வந்து ஆண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இவங்க இவங்க 2 பேரும் ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரியே தான் இந்த சிஸ்டருக்கும். இந்த சிஸ்டர் அண்ட் இந்த சன் இவங்க 2 பேரும் வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். இது சன் கிடையாது, இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேரு நெஃப்யூ. ஸோ ஆண்ட் அண்ட் நெஃப்யூ, நீஸ் அண்ட் அங்கிள் இவங்க எல்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில்ட்ரன் ஆஃப் த பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆர் ஆஃப் டூ பிரதர்ஸ் ஆர் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ். ஸோ இப்படி இவங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் வருவாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர், இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர், இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். இவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கசின்ஸ். அதே மாதிரியே தான் இங்கேயும் இவங்க வந்து கசின்ஸ். இவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்களுக்குள்ளேயும் மேரேஜ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த பிரதருக்கு பிறந்த குழந்தைங்களும் சரி, இந்த சிஸ்டருக்கு பிறந்த குழந்தைங்களும் சரி மேரேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரியே தான் இங்கேயும் இவங்க 2 பேரும் கூட மேரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். ஆனா நம்ம இன் ப்ராக்டிஸ் பார்க்குறோம், சில கல்ச்சர்ல இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கூட அவங்க வந்து மேரேஜ் பண்ணதான் செய்றாங்க. ஸோ அதனால இந்த ப்ரொவிஷன்ல அதையும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த கஸ்டம் படி, அந்த ஃபேமிலியோட கஸ்டம் படி சரி, அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அந்த இடத்துல அப்ரூவ் ஆகதான் செய்யும். அதை வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிந்தாஸ் பத்தி பார்க்கலாம். சாப்பிந்தா ரிலேஷன்ஷிப் இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். Sapinda relationship with reference to any person extends as far as the third generation in the line of ascent through the mother and fifth generation in the line of ascent through the father, the line being traced upwards in each case from the person concerned who is to be counted as the first generation. ஸோ இந்த டெஃபினேஷன்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, மதர் வழியாக லைன் ஆஃப் ஆசென்ட்டை ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் போகணும். அண்ட் ஃபாதர் வழியாக லைன் ஆஃப் ஆசென்ட்டை ட்ரேஸ் பண்ணோம்னு சொன்னால் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரைக்கும் போகணும். லைன் ஆஃப் ஆசென்ட்டை ட்ரேஸ் பண்ணுறோம், ஸோ இது வந்து அப்வர்ட்ஸாக போகும். இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணுறோமோ அந்த பர்சனையும் தான் சேர்த்து கவுண்ட் பண்ணும். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக ஆவாங்க. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இதை நம்ம வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த என்டையர் திங் எதுக்கு கீழே படிச்சுட்டு இருக்கோம்? கண்டிஷன்ஸ் ஃபார் மேரேஜ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 2 பேர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது அண்ட் சாப்பிந்தாஸா இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 பேர் யாரா இருப்பாங்க? ஒருத்தர் பிரைடா எடுத்துக்கலாம், இன்னொருத்தர பிரைட் க்ரூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த என்டையர் திங் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் ரிவால்வ் ஆகி தான் நடக்குது. அண்ட் இவங்க வந்து காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். காமன் ஆன்செஸ்டர்னு எதுக்கு எடுக்கணும்? பிகாஸ் நம்ம சாப்பிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது மேரேஜ் பண்ற 2 பர்சன் வந்து சாப்பிந்தாஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஃப் த சேம் பாடி. அப்படின்னா ஒரே பர்சன்ட்டே இருக்காங்க, ஒரே காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து அவங்க வழியில தான் இவங்கள டிசெண்டன்ஸா வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். எப்படி நம்ம பிரதர் சிஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரே ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து 2 பேத்துக்கும் சேம் தான். ஸோ அதுதான் ஒரே பாடியில இருந்து 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்குள்ள மேரேஜ் பண்ண மாட்டாங்க இல்ல. அதே மாதிரி தான் சாப்பிந்தா கூட. இந்த பிரைடும் சரி இந்த பிரைட் க்ரூமும் சரி 2 பேரும் ஒரே காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்படி வந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க மேரேஜ் பண்ண முடியாது. அப்படி வரலன்னு சொன்னா அவங்க மேரேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இவங்களுடைய லைன் ஆஃப் அசென்ட்டை எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம டெஃபினேஷன்ல ரீட் பண்ணும்போது என்ன வாசிச்சோம்? மதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணணும்னு சொன்னா 3 ஜென்ரேஷன்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாதர் வழியா லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 5 ஜென்ரேஷன்ஸ் போகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சைட்ல மதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு சைட்ல மதர் எடுத்தோம்னா இன்னொரு சைட்ல ஃபாதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணணும். லைன் ஆஃப் அசென்ட் அப்படின்னா அர்த்தமே மேல் நோக்கி போகணும் அப்படின்றது தான். அசென்ட் அப்படின்னா ஆன்செஸ்டர். ஸோ அவங்களுடைய ஆன்செஸ்டர் யாரு அதை தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி போறோம். ஸோ இப்போ இந்த சைட்ல நம்ம மதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணி போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நம்ம யாரை கவுண்ட் பண்றோமோ அவங்களையும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா எடுக்க சொன்னாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்புறம் இது செகண்ட் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் இது தேர்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன்ல காமன் ஆன்செஸ்டர் வந்துட்டாங்க பிரைட் சைட்ல. ஸோ இதுதான் இந்த பிரைடோடைய லைன் ஆஃப் அசென்ட் டு த காமன் ஆன்செஸ்டர். இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த சைட்ல பார்க்கலாம். இந்த சைட்ல நம்ம ஃபாதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ண போறோம். ஃபாதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணணும்னு சொன்னா 5th ஜென்ரேஷன் வரைக்கும் போகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன், இது தேர்ட் ஜென்ரேஷன், இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன், அப்புறம் பார்த்தா இது 5th ஜென்ரேஷன். 5th ஜென்ரேஷன்ல தான் காமன் அன்செஸ்டர் வராங்க. ஸோ இதுதான் ஃபாதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்றது. அதாவது ஃபாதர் வழியா லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்றது. இப்போ இந்த பிரைடும் சரி இந்த பிரைட் க்ரூமும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்புள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அவங்களுடைய லைன் ஆஃப் அசென்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண முடியாது. அவங்க மேரேஜ் பண்ணாங்கன்னு சொன்னா அது இன்வேலிட். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க 2 பேரும் சாப்பிந்தாஸா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இவங்க தான் காமன் ஆன்செஸ்டர். அண்ட் ஒன் திங், நான் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அடுத்த ஜென்ரேஷன், அவங்களுடைய பேரண்ட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன். அதாவது உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் ஒரு ஜென்ரேஷன் அண்ட் அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் ஒரு ஜென்ரேஷன். அதாவது அவங்க வந்து உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆவாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் வந்து அடுத்த ஜென்ரேஷன், அதாவது இதுக்கு முந்தின ஜென்ரேஷன். இவங்க வந்து உங்களுக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதர் கிரேட் கிராண்ட் மதர் அப்படி ஆவாங்க. ஸோ இதுதான் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மேலே போயிட்டே இருக்கும். லைன் ஆஃப் அசென்ட் அப்படின்னு சொன்னா இது மேலே மாற போகும். லைன் ஆஃப் டெசென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது கீழே மாற நம்ம ட்ரேஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதுதான் இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ். இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன். அதே மாதிரி இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன். இவங்க பிரைட் இவங்க பிரைட் க்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இவங்களுடைய லைன் ஆஃப் அசென்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். இவங்க 2 பேரும் சாப்பிந்தாஸா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இந்த சைட்ல ட்ரேஸ் பண்ணலாம். பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட். ஸோ ஃபாதருடைய சைட்ல இருந்து லைன் ஆஃப் அசென்ட்டை ட்ரேஸ் பண்ணோம்னு சொன்னா கரெக்டாக 5th ஜென்ரேஷன்ல காமன் ஆன்செஸ்டர் வந்துட்டாங்க.
இப்போ இந்த சைடில் மதருடைய லைன் ஆஃப் அசென்ட்டை தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் அண்ட் இது ஃபோர்த். ஃபோர்த்து ஜென்ரேஷனில் தான் காமன் ஆன்செஸ்டர் வராங்க. இப்போ பார்த்தோன்னா மதர் வழியாக லைன் ஆஃப் அசென்ட் ட்ரேஸ் பண்ணிடணும்னு சொன்னால் தேர்ட் ஜென்ரேஷனில் காமன் ஆன்செஸ்டர் வந்திருக்கணும். ஆனால் இந்த கேஸில் வரல. ஆனால் ஃபோர்த்து ஜென்ரேஷனில் தான் காமன் ஆன்செஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ அப்போது இவங்க 2 பேர் சாப்பிந்தாஸ் கிடையாது. இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சுதா சாப்பிந்தாஸா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த இடத்துல அடிக்கடி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணோம் இல்லை. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல் பிளட்டாக மட்டும் இருக்கணும்னு கிடையாது. ஹாஃப் பிளட்டாக இருந்தாலும் சரி, யூட்ரைன் பிளட்டாக இருந்தாலும் சரி, அதுவும் கவுண்ட் ஆகப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பர்சன்ஸோடைய ரிலேஷன்ஷிப் வந்து லெஜிட்மேட் பிளட் ரிலேஷனாக மட்டும் இருக்கணும்னு கிடையாது. இல்லெஜிட்மேட் பிளட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட அதுவும் கவுண்ட் பண்ணப்படும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பிளட் ரிலேஷனாக மட்டும் இருக்கணும்னு கிடையாது. அடாப்ஷன் மூலமாக ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப்பும் உண்டு. ஸோ ஃபுல் பிளட், யூட்ரைன் பிளட், ஹாஃப் பிளட் இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்ல. ஸோ அதில் பார்த்தோன்னா இது யாரெல்லாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஹஸ்பண்ட், இது ஒய்ஃப். இவங்க 2 பேத்துக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு சன், ஒரு டாட்டர். இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த ஒய்ஃப்க்கும் ஒரு சன், ஒரு டாட்டர் பிறகு. ஸோ அப்போ நம்ம எப்படி சொன்னோம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லை. ஸோ அது இங்கேயும் அப்ளை ஆகும். இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் கூட மேரேஜ் பண்ண முடியாது. அதுவும் ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் தான். அதே மாதிரி தான் யூட்ரைன் பிளட்டுக்கும் உண்டு. ஸோ போத் லெஜிட்மேட் அண்ட் இல்லெஜிட்மேட்டா பிறந்த குழந்தைங்களும் கூட இதுல கவர் ஆவாங்க. பிறந்த அந்த பர்சன்ஸும் கூட மேரேஜ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லெஜிட்மேட்டா இன்னொரு ஒய்ஃப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுல ஒரு குழந்தை பிறகு ஒரு சன் அண்ட் டாட்டர் வந்து பிறக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அவங்களும் கூட இந்த ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள தான் வருவாங்க. அவங்களுக்குள்ளேயும் கூட மேரேஜ் பண்ண முடியாது. அப்புறம் பிளட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் மட்டும் கிடையாது, அடாப்டடா இருந்தாலும் கூட உண்டு. எக்ஸாம்பிள், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சன் அண்ட் ஒரு டாட்டர் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு சன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சன்குள்ளேயும் சரி, இந்த டாட்டர்குள்ளேயும் சரி மேரேஜ் பண்ண முடியாது. எப்படி இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இவங்களும் கூட பிரதர் அண்ட் சிஸ்டரா தான் ஆவாங்க. தோ அவங்க அடாப்ஷன்ல வந்தாலும் கூட அவங்களும் கூட பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு தான் ஆவாங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ளேயும் மேரேஜ் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் மற்ற ரிலேஷன்ஷிப்பும் உண்டு. அதாவது மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் கூட இவங்களுக்குள்ளே அப்ளை ஆகும். ஸோ இந்த வீடியோல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏதோ கன்ஃபியூசிங்கா இருந்த மாதிரியே இருக்கும் இல்ல. அந்த கன்ஃபியூஷன் போகணும்னு சொன்னா நீங்க பேர் ஆக்டை ரீட் பண்ணும். ஒரு சைட்ல பேர் ஆக்ட் வச்சுட்டு இந்த வீடியோல நான் சொல்லி தந்ததை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். பை.